ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வெண்ணெய், 3 ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர், 3 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பழத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மூக்கு, ஒரு துண்டு பட்டைங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 சில் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 20 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வைங்க. பேன் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மட்டும் போட்டு செஞ்சோம்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால 3 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான பிறகு பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பெலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சுங்க. ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரியட்டும். வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளியும். இப்போ கெட்டி தயிர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே நம்ம கிரேவி நல்லா திக்காக நல்லா ரிச்சாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை கியூபாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்ட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. சப்பாத்தி, நான், பூரி இதோடலாம் சேர்த்து சாப்பிடும் போது பன்னீர் பட்டர் மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா திக் கிரேவியாக சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க. அதோட அரோமாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.